வணக்கண்ணா. வணக்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ராட்சத போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க, அது என்ன போட்டுனா? இது ஃபிஷிங் போட்டு கிடையாதுண்ணா. ஃபிஷிங் கப்பலுக்கு தண்ணி கொண்டு போறது. இது வந்து இந்த வாட்டர் ஸ்டோரேஜ், தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு கப்பலுக்கு கொடுக்கணும். ஆமா, ஒரு கப்பலுக்கு கொடுக்கணும். இது ஃபுல்லாவே ஸ்டீலானா? ஆமா, ஃபுல்லாவே ஸ்டீல் தான். இது இரும்பு பிளேட். இரும்பு பிளேட் எல்லாமே இரும்பு பிளேட். ஓகே, இது எத்தனை நாளா செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 மாசமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இது என்ன ஊர்ல செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன ஊரு? நமக்கு நாகப்பட்டினம். ஒரு இங்க தைக்கால் துறை கடலூர். இது ஒரு போட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 6 மாசம் ஆகும், 5 மாசத்துல முடிச்சிடலாம். 5 மாசம் வேலை பார்க்கறது பொறுத்து. ஸ்பீடா பார்த்தோம்னா ஒரு 4 மாசத்துல முடிச்சிடலாம். இப்போ வீட்டுலாம் போறோம்ல, ஒரு நல்லது கெட்டதுலாம் போயிட்டு வரங்கும் போது நமக்கு லீவு அதிகமாக கிடைக்கிது. லீவு கிடைக்காம நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 4 மாசத்துல முடிச்சிடலாம். 4 மாசம் முடிச்சிடலாம். 4 மாசத்துல முடிச்சு அனுப்பிடலாம். இதுக்கு மெட்டீரியல்லாம் எங்கிருந்து வருது? மெட்டீரியல்லாம் கோயம்புத்தூர் அது மாதிரி தான் கொண்டு போய் வாங்கிட்டு வராங்க. அது ஓனருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. மெட்டீரியல் வந்தா நம்ம வேலை பார்த்து கொடுப்பீங்க. ஓகேண்ணா, சூப்பர். அண்ணன் வராப்பிலையா? இல்லை அண்ணன் வராங்க. இதுதான் சாண்டிப்புனா இலை சுத்துறது. இந்த கிடக்குங்களா இலை, அதுதான் இலை. உள்ள இன்ஜினுக்கு நேராக டைரக்டா போய் கனெக்ஷன் ஆகும். அது வந்து இன்ஜின்ல இருந்து இதான் கனெக்ட் ஆகுது. ஆமா, இதுதான் லீஃப் மாதிரி இருக்கு, கனெக்ட் ஆகும். 4 பிளேட் இருக்கு. ஆமா, இது இல்லாம வண்டி இது இன்ஜின் போட்டு திரும்பாது. இதான் போட்டு திருப்பறதுக்கு யூஸ் பண்றதுக்கு. இது இதான் சுக்காம் பிளேட், திரும்பாது. கரெக்டா அந்த ஷாப்ட் இருக்குங்களா, இதுல ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நேரா ஃபிக்ஸ் பண்ணி இது திரும்பும் போது தான் நம்ம ஸ்டேரிங் இருக்குல்ல, டேரக்டா இதுல உள்ள வந்து கனெக்ட் ஆயிடும். உள்ள கனெக்ட் இன்ஜின்ல கனெக்ட் ஆகும். ஸ்டேரிங் திருப்பும் போது இது திரும்பினாதான் ஒரே டைரக்ஷன்ல ரெண்டுமே திரும்பும். எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் திருப்பினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது திரும்பி போட்டு போயிட்டே இருக்கும். 2 பக்கமும் இது மாதிரி வைக்கணுமா? இது இந்த பிளேட் திரும்புறதுக்கான பிளேட் 2 இருக்கு. 2 இன்ஜின் இருக்குல்ல, ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து கனெக்ட் ஆயிடும். அது வந்து இது வந்து ஃபைபர், இந்த அவுட் ஒரு ஃபைபர். இதான். ஆமா, ரெசின் அடிப்பாங்க. ரெசின் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைபர் ஓட்டுவாங்க. ஃபைபர் ஓட்டினா தான் போட்டு தண்ணி மிதக்கும், இல்லைன்னா உள்ள கடலுக்குள்ள போயிடும். இது 2 இருக்கு பாருங்க, இது 1 அது 1 2. ஏன்னா ஃபாஸ்டா போகணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறது. ஃபிஷிங் போட்டுனா அதிகமா 2 வைக்க மாட்டாங்க, 1 தான் இருக்கும். 1 தான் வைப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்காக 2 ஏன்னா அவங்க சொன்ன டைமுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் தண்ணி. அப்படிங்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்காக 2 இது மட்டும். இதுக்கு இரும்புக்கு மேல ஃபைபர் ஒர்க்கானா? ஆமா, இரும்பு. இந்த பாருங்க, இது இரும்பு, ஃபுல்லாவே இரும்பு தான். எல்லாமே இரும்பு தான். அதுக்கு மேல ஃபைபர் ஒட்டி இருக்காங்க. சப்போர்ட் இல்லாம இது தனியா வைக்க கூடாது. இது இல்லனா இது ஃபைபர் இரும்புக்கு மேல மிதக்கிறதுக்காக. ஆமா, இருந்தா மிதக்கும், இல்லனா தண்ணில போயிடும். ஃபுல்லா இரும்பா இருக்குல்ல, அது ஒரு ஷேப் வருதுல. அந்தால இந்த வட்டி தான் இது ஃபுல்லா 8mm. இது அந்த 8mm பிளேட். இது 8mm. இதுதான், இதெல்லாம் 8mm. இது 12 16 பிளேட். இதெல்லாம் அதான் இன்ஜின் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹெவியா போட்டுருக்கீங்க மெட்டீரியல். ஆமா, இந்த இடத்துல இந்த சாஃப்ட். சுக்கா சாஃப்ட். இந்த இடத்துல சுக்கா இருக்குல்ல, இந்த சுக்கானையில மாட்டிப்பாங்க. மாட்டிட்டா அது திரும்பும். அது மேல ஸ்டேரிங்காக நேரா லைன் போகும். அங்க ஸ்டேரிங் போகும், அதை அப்படியே திருப்பி கொண்டு. இது உள்ள போயிட்டு பாத்துருமாண்ணா, உள்ள என்னென்ன இருக்குன்னு? வாங்க உள்ள. அதானே ரெசின் அடிக்கிறாங்கல்ல, இந்த அடிக்கிறாங்களா, அதான் ரெசின். இது அடிச்சுதான் பைப்பர் ஓட்டுவாங்க. இது ஃபுல்லா வாட்டர் தான், தண்ணி ஃபுல்லா. இதுலயும் இந்த 3 பல்கட்லயும் இது ஃபுல்லாவே வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக. இது மட்டும் இது இந்த இது வாட்டர் ஸ்டோரேஜ். இது 2 வாட்டர் ஸ்டோரேஜ். இது வந்து ஸ்டோர் ரூம். அண்ணாட ஸ்டோர் ரூம், இதெல்லாம் பொருள் வச்சுக்கலாம். ஸ்டோர் ரூம், ஜாமான் மற்ற எல்லா ஜாமான் அதை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போகலாம். அதுல மேலே ஏறி போயிடலாம். இது இப்போ வந்து ஓப்பனா இருக்கு, இதை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டா மேல இருந்து இறங்கி வந்து எடுத்துக்கலாம். இதை அடைச்சிருவாங்க. இந்த பக்கம் இதை அடைச்சிருவாங்க. இதை அடைச்சிருவாங்க, இதையும் அடைச்சிருவாங்க. தண்ணி உள்ள ஸ்டோரேஜ் இது மட்டும் தான். இதுல இருந்து அடைச்சிட்டாங்கன்னா தண்ணி ஒரு சொட்டு தண்ணி அந்த பக்கம் போகாது. அந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் வராது. இந்த இருக்குங்கல்ல பைப்பு, இங்க இருக்கிற தண்ணி ஃபுல்லா அங்க ஸ்டோரேஜ் ஆகி அங்க போகும். அங்க போயிட்டு ஒரு பைப்பா, அப்படியே ஒரு பைப்பா போய் அங்க இன்ஜின் ரூம் இருக்கு, அங்க வாங்க. இது ஃபைபர் ஒர்க் எதுக்கு நான் உள்ளேயும் பண்றாங்க? பண்ணணும், தண்ணி இழுக்காம இருக்குது. 2 பேரும் பண்ணுவாங்க. 2 உள்ளேயும் பண்ணணும், வெளியிலயும் பண்ணணும். ஆமா. இது ஃபுல்லாவே ஃபைபர் ஒர்க் பண்ணமானா? நான் உங்களை தான் எடுக்கிறது. வாங்க. எத்தனை நாள் பான் பெட்டு இன்ஜின் போட்டு போட்டாங்க. மொத்தம் 2 ரூம் தாண்டி வந்துட்டேன். இது 3வதா? இதுதான் இன்ஜின் ரூம். இதான் இன்ஜின் வைக்கிறது. மொத்தம் 2 வாட்டர் 2 ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட். இது இன்ஜின் ரூம். இத பாத்துங்க.
ஓ இதெல்லாம் இன்ஜின் ஏத்தி செட் பண்ணனும். இதுல ஒரு இன்ஜின் வரும், அதுல ஒரு இன்ஜின் வரும், ரெண்டு இன்ஜின். ரெண்டு இன்ஜின் பின்னாடி பார்த்தோம்ல அதுக்கு. ஆமா, இந்த பைப் வந்து பக்கத்துல உள்ள தண்ணி இங்க வர்றதுக்கு இந்த பைப்பு அது லாஸ்ட் அங்க பார்த்தோம்ல அது லாஸ்ட்ல உள்ளது. இந்த வருதுங்களா, இது வந்து அந்த அடுத்து ஸ்டோரேஜ், அண்ணாட ஸ்டோரேஜ், இன்ஜின் கம்பார்ட்மென்ட் தாண்டி அண்ணாட போற ஸ்டோரேஜ் தண்ணி. இது இன்ஜின் ரூம், லாஸ்டா ஸ்டோர் ரூம், அதுக்கு லாஸ்டா தான் நம்ம ஸ்டாப் வைக்கிறோம்ல ரூம்னு சொன்னல, அதுதான் ரெண்டும் அங்க லாஸ்டா இருக்கும். அதுல இப்போ இதுல இருந்து இன்னொரு போட்டு தண்ணி அப்படியே சப்ளை பண்ணீங்க இந்த டேங்க்ல இருந்து எடுத்து தண்ணி இந்த ஓபன் இருக்கா மேல அந்த பக்கம் அந்த உள்ள ஓபன் இருக்குங்க. அதுல இருந்து பைப் லைன் வழியா போய்டுமா அந்த வேற போட்டு பைப் இந்த 3 கொண்டு வந்து வெச்சாச்சுல, இது வந்து மேல கொண்டு ஒரு லைன் போகும். இந்த இருக்கு ஓபன், அது கீழ இறங்கி வருது அந்த 3 ஓபன் இருக்குல. ஆமா ஆமா, ஓபன் அந்த பல்கட்டுக்கு ஓபன் இருக்கும். உள்ள இறங்கி பார்க்கலாம் தண்ணி எவ்வளவு இருக்குன்னு. ஆமா கண்டிப்பா பார்க்கலாம். இத டீசல் டேங்க் இந்த பக்கம் இருக்கு. இதுவா? ஆமா, அது டீசல் டேங்க். அது டீசல் டேங்க். அது அடிச்சிருவீங்க? அடிச்சிரும். உள்ள டீசல் ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள. ஆமா, வைப்பர்லாம் ஓட்டணும், இல்லனா லீக் ஆகும்ல டீசல்ல அது. ஆமா ஆமா, டீசல் வைக்கிறதுனால லீக் ஆகும். இது இன்ஜின் டீசல் இன்ஜின் தானா இதுக்கு? ஆமா ஆமா, டீசல் தான். டீசல் இன்ஜின். டீசல் சுக்கான காட்டியாச்சு. அது போட்டோட கடைசியா நான் இங்க போறது. ஆமா ஆமா, இன்னொரு டேங்க் இருக்கு, அப்புறம் லாஸ்ட். இது எதுக்குனா இது லாஸ்ட் டேங்க். ஆமா, இது லாஸ்ட் வாட்டர் டேங்க். போட்டோட பின்பக்கத்துல இருக்கும்பா. ஆமாங்க ஆமா, அத பின்பக்கம். இது அந்த ஓஸ் வருது. ஆமா, இது இங்க இருந்து வருது. இங்க இருந்து தண்ணி, இந்த தண்ணியை அங்க வெளில கொண்டு போறது. ஆமா, இந்த சாப்பிட்டு சொன்னேன்ல. ஆமா, இந்த சாப்பிட்டிங் இருக்காங்க. இது டீசல் டேங்க் தான். ஓகே, நம்ம பார்த்தோம்ல அந்த சாஃப்ட்டோட இது கனெக்ஷன் இங்க இதுல கனெக்ஷன் கொடுத்துவாங்க இன்ஜின்ல இருந்து. இங்க இருந்து இல்ல இங்க போவோம், வெளியில போவோம். மேல இருந்து இங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து டைரக்ட்டா அந்த ரூம் போவோம். இன்ஜின்ல கனெக்ஷன் கொடுத்துருவீங்க. இன்ஜின் இல்ல, ஸ்டீரிங் போய் மேல அப்ப போட்டோட முகயில இருந்து லாஸ்ட் வரைக்கும் வருது. இது மேல போய் இதுதான் திரும்பினாலும் போட்டு திரும்பும் இல்லனா திரும்பாது. அத போட்ட ஆபரேட்டருக்கு கனெக்ஷன் ரெண்டு இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, அங்க சொன்னா. ஆமா ஆமா, கீழ ரெண்டு பார்த்தோம்ல. ஆமா, அது இங்க ஒன்னு இருக்கு, அண்ணாண்ட ஒன்னு இன்னாண்ட ஒன்னு. மேலே போங்களா? போலாம்ண்ணா. जो भी हो उसको ट्रांसलेशन करके हिंदी में बताना। पूरा कंट्रोल पूरा मेरे साथ नॉट तमिल। आई एम फ्रॉम ओडिशा। ओडिशा? हां। பார்த்தோம். போட்டோட மேல வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ள பார்த்தது இதானே? ஆமா ஆமா, இன்ஜின் ரூம். இன்ஜின் வைக்கிற இடம். இன்ஜின் இறக்கிறதுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. இறக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அந்த பிளேட் கடக்கா இந்த கீழ சொன்னோம்ல, அந்த கடக்குல பிளேட் ஐட்டம். இன்ஜின் ஏதாவது சர்வீஸ் பண்ணா எப்படி எடுப்பீங்க? ஓபன் பண்ணி எடுத்துலாமா? எடுத்துலாம், வெட்டிடலாம். எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி சார் கம்ப்ளைன்ட் வராதுல புது இன்ஜின்? இல்ல, அதெல்லாம் வராது. உள்ள அப்படியே கம்ப்ளைன்ட் வந்தாலும் இன்ஜின் ஃபுல்லா கம்ப்ளைன்ட் வராது. அதான் சின்ன சின்ன கம்ப்ளைன்ட்டா இருக்கும், உள்ள இறங்கி ரெடி பண்ணிடுவாங்க அத. வேற என்ன சொல்றதுக்கு? கலாய் சொன்னீங்களே இதானா? மேல சொன்னீங்களே இது எஸ்எஸ். ஏன்னா துரு பிடிக்காது, அதனால எஸ்எஸ். இது கிச்சன். அது கிச்சன். இது ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடுற இடம். சாப்பிட டைனிங் ஹால். இது பெட். கீழ ஒண்ணு படுத்துட்டு டிராவல் பண்றது. கீழ ஒண்ணு, இது மேல ஒண்ணு. ஒரு பெட் போட்டுருவீங்க. மொத்தம் 4 பெட். அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். உள்ள வேலை பாக்குறதுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ஓப்பன்ல இருக்கு. உள் வேலை முடிஞ்ச உடனே இந்த பிளேட் வரைக்கும் அவங்க முடிடுவாங்க. இது முண்டாங்கல். அப்படின்னா கயிறு சொன்னேன்ல, போட்டு நிப்பாட்டுறதுக்கு கயிறு கட்டுறது. அது ஆபரேட்டர் ஸ்டீரிங் எந்த பக்கம் வரும்? அது மேல இதுக்கு மேல போறதுல. இதுக்கு மேல பைப்ல ஒரு லைன் வரும். இதுக்கு மேல ஒன்று இருக்கு. இதுக்கு மேல நம்ம டிரைவர் கீழே நிக்கிறோம். அந்த ஏணி வழியா மேல வந்து நம்ம பால்கனி ரூம். ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிடுறதுக்கு, பாக்குறதுக்கு எல்லாமே. ஸ்டீரிங் டிரைவர் ரூம் மேல இருக்கு. அங்க மேல போணும். இதான் ஓபன் மேல இருந்து எடுத்துங்க. மூணு டேங்க் 3 ஓபன். இது வழியா நம்ம இறங்கி பாத்துக்கலாம்ல தண்ணி எவ்வளவு இருக்கு என்னன்னு? இறங்கி பாத்துருவாங்க. அப்ப மீதி எல்லாத்தையும் அடிச்சிருவீங்களா? ஆமா, 2 மட்டும் தான் இருக்கும். 3 லாஸ்ட்ல ஒண்ணா? ஓகேண்ணா. இது ஃபுல்லா ஏர் பைப். உள்ள எது கேஸ் பாவமா இருக்கு. ஏர் பைப் உள்ள. ஓ, யார் வால்வு இது பண்ணாம வால்வு கேஸ் போறதுக்குள்ள தண்ணி கேஸ் பாவமா இருக்கு. அப்பலாம் வெளிய வரதுக்கு இது ஏர் பைப். இது வந்து இது சும்மா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, இது வந்து கயிறு கட்டுறது.
இது இந்த சைடுல இருக்கு பாருங்க, இதெல்லாம் டயர் கட்டுறது. இந்த இருக்குல்ல, ஆமா இருக்குல்ல, ஆமா, ஃபுல்லா போட்டு சைடுல போய் கப்பல் ஓரத்துல நிக்கும்ல, அது ஜாயின் பண்ணி டயர் கட்டுறது. தேயாம இருக்கு, போட்ல போய் டச் ஆகிறப்ப அதுல தேயாம அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த போட் வந்து. இது எப்படி நான் இப்போ ரெடி பண்ணி முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரையில இருந்து பக்கத்துல இருக்குது, எப்படி இங்க இப்ப தண்ணிக்கு ஏத்துவீங்க? இல்ல பெட்டின்னு ஒரு இது இருக்கு, இல்லைன்னா பலூன் இருக்கும், பலூன், பெரிய பலூன்லாம் ஷிப்லாம் இறக்குறாங்கல்ல, ஆமா, அது கொண்டு வந்து கீழே வச்சு அதுக்கு ஏர் அடிச்சு கம்ப்ரஸ் மூலியமா ஏர் அடிச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் அப்படி தள்ளுவாங்க பின்னாடி. ஜேசிபி வச்சு தள்ளுவீங்களா? ஜேசிபி வச்சு தள்ளுவாங்க, ஜேசிபி ஒன்று வச்சு பின்னாடி பண்ணிருப்பாங்க. ஒரு ஐட்டம் ரெடி பண்ணா எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அந்த போட்டு? நடக்கும். அது இருக்கும். என்ன கலர் பெயிண்ட் பண்ணுவீங்க? கேக்குற மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அடிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டுக்கு ஏதாவது லைசென்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது லைசென்ஸ் வாங்கி கவர்மெண்ட்ல வாங்கணும், இங்கேயும் வாங்கணும், அவங்க அங்க கொண்டு போறாங்கல்ல, ஆமா, நம்ம அங்கேயும் வாங்கணும். லைசென்ஸ் இல்லாமலாம் ஓட்ட முடியாது போட்டு, எல்லாமே நம்ம சாதாரண ஒரு பைக் வாங்குற எப்படி லைசென்ஸ் இருக்குல்ல, வாங்கி லைசென்ஸ் வாங்குறோம் அது மாதிரி. ஆமா கண்டிப்பா அது ஓட்டணும். லைசென்ஸ் இல்லாம எந்த போட்டுமே போட்டுக்கு நம்பர் அந்த மாதிரி கொடுப்பாங்களா? கண்டிப்பா நம்பர் உண்டு, எல்லாத்துக்குமே நம்பர் உண்டு. நம்ம சாதாரணமா சைக்கிளுக்கு நம்ம அந்த காலத்துல நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ டூ வீலர்லாம் ஒரு 15 வருஷம் கழிச்சு எஃப்சி எடுக்கணும், அது மாதிரி இதுக்கு ஏதாவது அந்த மாதிரி அது என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒண்ணு நம்ம இது இல்ல. சரி அதெல்லாம் போட்டோன்னு தான் தெரியும், அவங்க வருவாங்கல்ல அப்ப கேளுங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ போட்டு ஆல்மோஸ்ட் முடிக்க போறீங்க, என்ன எத்தனை நாள் முடிப்பீங்க? எங்க வெல்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, இன்ஜின் ஏத்தணும். இன்ஜின் ஏத்தணும் விட்டா எங்க வேலை முடியுது. அவங்க பைப்பர் ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க முடிச்சிட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மாசத்துல கடலுக்கு. நீங்க இப்ப எத்தனை நாள் இப்ப உங்க சொந்த ஊருக்கு போறீங்க? நாங்க ஒரு மாசம் 2 வாரம் அது வேலையை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போறீங்க. என்ன ஒரு கடை போய் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா. உங்க நம்பர்னா 84 38 28 02 78. இந்த மாதிரி போட் ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணா ஒரு டீம் இருக்கீங்க நீங்க. இந்த நம்பர் கால் பண்ணா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுவீங்க, இல்ல நேரடியா வந்து பாதி முடிச்சு கொடுப்பீங்க? நான் ஒரு லேபர் தான், ஓனர் இருக்காரு, எங்க மேஸ்திரி இருக்காப்ல, அவர் பேர் தமிழ். அப்படி நீங்க பேசணும்னா கான்டாக்ட் பண்ணா என் நம்பருக்கு பண்ணுங்க, நான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்.